இந்த மாதிரி ஒரு வாசகத்தை வச்சுதான் அதுல ஒரு வீரியம் இருக்கு. அதனால என்கிட்ட ஒரு பேர் இருக்குது, தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் லெட்டர் பேட் வச்சிருக்கிறேன். அது 10 வருஷமா வச்சிட்டு இருக்காரு அவர். தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் என்ற லெட்டர் பேடை வைத்துக் கொண்டு ஆள்லாம் கிடையாது, அதை வச்சு சும்மா ஏதாவது அறிக்கை விடுவாரு. சும்மா ஏதாவது சமுதாய பிரச்சனை வந்தா பெருநாள் வாழ்த்து, தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழக தலைவர் குணங்குடி ஹனீபா பெருநாள் வாழ்த்துன்னு வரும். அது யாருன்னு தெரியாது, அவர் மட்டும்தான் இருந்தாரு. ஆனா வன்னியர்கள்ட்ட அவர் பெரிய ஹீரோவா இருந்தார். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாநில பொருளாளர் இருந்ததுனால வன்னிய சமுதாயம் அத்தனை பேருக்கு அவர் தெரியும். முஸ்லீம் சமுதாயத்துக்கு அவர் அப்படி தெரிந்தவராக இருக்கல. ஆனா சமுதாய உணர்வு இருந்துச்சு அவருக்கு, சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணுங்கிற உணர்வு இருந்துச்சு. அவர் சொன்னாரு, நான் ஒரு லெட்டர் பேட் வச்சிருக்கிறேன், இதை பயன்படுத்திக்க, முஸ்லீம் பேரவைங்கிறத விட்டுவிட்டு இந்த பேரை பயன்படுத்தி கொண்டீர்களே, ஆனால் நான் அப்படி தந்துடுறேன். இந்த பேர்ல நம்ம என்ன செய்வோம், சில காரியங்களை செய்வோம். என்ன செய்யலாம், அந்த முஸ்லீம் பேரவை தான் முஸ்லீம் தமிழ்நாடு முஸ்லீம் விளைக்கிறேன்னு, முஸ்லீம் முன்னணி முஸ்லீம் பேரவை, அதுதான் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம். திடீர்னு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் வந்துவிடவில்லை, அதனுடைய டெவலப்மெண்ட், அது அதனுடைய ஒரு பரிணாம வளர்ச்சிமாங்க இல்லையா அது. அப்ப என்ன பண்றோம், அவர் சொல்றாரு, நீங்க நோட்டீஸ் அடிக்கிறது அதிகாரியை பார்க்கறதுலாம் ஒரு பக்கம், அதுல எல்லாம் ஒண்ணு சாதிக்க இயலாது. ரோட்ல இறங்கணும், போராடணும், ஊர்வலம் தரணும், ஆர்ப்பாட்டம். அதுக்கு தான் அரசாங்கம் என்ன செய்யும், ஒரு இஷ்யூவாகவும் பேப்பர்ல செய்தியாகவும் முஸ்லீம்கள் மொத்த முஸ்லீம்கள் இதை எதிர்க்கிறார்கள் செய்தி போகும். ஓட்டு பொறுக்கிறவனுக்கு பயப்படுவான், முஸ்லீம் ஓட்டு கிடைக்காதோ, எல்லாரும் வெறுக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சித்திரத்தை உண்டாக்கினா தான் காரியம் ஆற்ற முடியுமே தவிர, இல்லைன்னா வரிசையா இப்ப நம்ம இருக்கிற 50 பேரும் கூட உள்ள போட்டுருவாங்க. அதனால நம்ம ஏதாவது செய்யணும். அடுத்து நானா தான் இருந்தேன், பாக்கறதுக்கு அடுத்து நானும் அலாவுதீனாவும் இருந்தோம். அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் தான் அந்த முஸ்லீம் பேரவை என்ன பண்ணோம், தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் சொல்லி அவர் பேர்ல ஆரம்பித்தோன்னு அவர் கேட்கிறார், அவரை தலைவரா போடணும். அந்த பேரை அவர் வச்சிருந்ததுனால. ரெண்டாவது, பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது ஒரு நல்ல ஒரு வலிமையான கட்சி. அன்னைக்கு தேர்தலில் போட்டியிடாட்டா கூட கொஞ்சம் வீரியமா மரத்தை வெட்டுவான் அதை வெட்டுவாங்கிற காலம் அது. அந்த மாதிரி ஒரு பேர் எடுத்திருந்த காலமா இருந்ததுனால அதனுடைய ஒரு பொருளாளர் இதுக்கு தலைவராக இருக்கும்போது கொஞ்சம் என்ன செய்வான், ஒரு மரியாதை இருக்கு. திரும்பி ஒரு கொசுமார் நம்ம நசிக்கிற கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்கு உரிய அந்த பலத்தையும் பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக வேண்டி அவரையே தலைவராக்கணும், என்னை அமைப்பாளராக்குனாங்க. பொதுச் செயலராக இன்ஜினியர் அப்துல் சமத் அவர்களை தேர்ந்தெடுத்தோம். அப்படி தேர்ந்தெடுத்து என்ன செஞ்சோம், அந்த தமுமுகங்கிற ஒரு இயக்கத்தை உருவாக்கணும். அப்ப கேட்கிறார், போராட்டம் பண்ணணும், இந்த பாக்குற விஷயத்துக்காக வேண்டியும் நாகூர் மக்களை விடுவிப்பதற்காக வேண்டியும் இந்திரஜித் என்ற அதிகாரியை நாகூர் காவல் நிலைய துணை ஆய்வாளரை இடமாற்றம் நடவடிக்கை எடுத்து இடமாற்றம் டிரான்ஸ்பர் செய்ய வேண்டும் என்பதை சஸ்பெண்ட் செய்து டிரான்ஸ்பர் செய்ய வேண்டும் அப்படிங்கறத வலியுறுத்தி நம்ம ஒரு போராட்டம் அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, போராட்டத்துக்கு நீங்க எவ்வளவு கொண்டு வருவீங்க, அவர் கண்டிப்பா கேட்கிறாரு, நீங்க எவ்வளவு கொண்டு வருவீங்க, இன்ஜினியர் சமத் சாஹிப், நான் தான் வருவேன், நான் யாரை கொண்டு வர போறேங்கிறாரு. ஒருத்தர் நான் யாருங்கிறாங்க. நம்ம என்ன சொன்னோம், 4000 பேர் கொண்டு வரேன் இன்ஷா அல்லாஹ். நான் சொன்னேன், எதை வச்சு சொன்னேன், 1980 இருந்து நாடு பூரா தௌஹீத் பிரச்சாரம் செஞ்சு தௌஹீத் மக்கள் இருக்கிறாங்க, எனக்கு அந்த அளவுக்கு மக்கள் தெரியும், அதை விட அதிகமாகவே தெரியும், புறப்பட்டு வர்ற அளவுக்கு ஒரு 4000 பேர் இன்ஷா அல்லாஹ் எப்படி திரட்ட முடியும், கொஞ்சம் கடுமையா உழைக்கணும், உழைச்சோம்னா 4000 மக்களை திரட்ட முடியும். அவர் சொன்னாரு, 4000 நெசமா சொல்றீங்க, 100 போதுங்க, போராட்டத்துக்கு இதுக்கு 4000 இருக்கு, 100 போதுங்கிறாரு. 4000 இன்ஷா அல்லாஹ், 4000 குறையாம ஒரு குத்து மதிப்பா சொன்னேன். அது நெசமாவே அல்ல உண்மையாக்கணும், அது ஒரு விஷயம். 4000 பேர் நான் சும்மா குத்து மதிப்பா சொன்னது, ஒரு 2000 கூட இருக்கலாம், ஒரு ஆர்வத்துக்கு சொன்னதுதான். 2000 பேர் திரட்டலாம் நம்பிக்கை இருந்துச்சு. 4000 சொன்ன பாருங்களேன். அடுத்து நம்ம அங்கங்க ஆட்களை அனுப்பி விட்டு நேரடியா நம்ம தெரிஞ்ச சகோதரர்கள் அலாவுதீன் ஒரு பக்கம் ஒருத்தரை அனுப்பி விட்டு ஒவ்வொரு ஊர்ல போய் இறங்கி தௌஹீத் சொல்லி முக்கியமான மேட்ரு, இல்லைன்னா தௌஹீத் பிரச்சாரம் பண்ண இல்லாத சமுதாயம் நிம்மதியா வாழ முடியாது, அள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி திரட்டப்பட்டு அல்லாஹ்வோட கிருபையில ஒரு வாரம் 10 நாள் அந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்கிறோம். அல்லாஹ் சொல்லி வச்ச மாதிரி 4000 பேர், ஆனா பத்திரிகை பாஷையில் 10,000 பேர். கடாவை எதிர்த்தும் நாகூரில் வஞ்சிக்கப்பட்ட முஸ்லிம்களுக்கு நியாயம் கேட்டும் தமிழக தலைநகரில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் முதல் அத்தியாயம் தொடங்கப்படும் காட்சி. 4000 பேர் வந்தாங்க, அல்லாஹ்வுடைய கிருபையினால 4000 பேர் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார்கள். அதுக்கு பிறகுதான் பாக்கர் விடுதலை செய்யப்பட்டார். நாகூர்ல உள்ள சகோதரர்கள் ஜாமீன்ல வெளியே வந்தார்கள். அந்த அதிகாரி விடமாற்றம் செய்யப்பட்டாரு. எந்த 3 கோரிக்கையை வைத்து நம்ம போராடணுமோ அது வெற்றி பெற்ற பிறகு இது நல்ல வழியா இருக்கு, எப்படி போயிடலாமே அப்பதான் வருது. பாபர் மசூதி பிரச்சனையில் 3 ஆண்டுகளாக உறங்கி கிடந்த முஸ்லிம் சமுதாயத்தை தட்டி எழுப்ப 1995 டிசம்பர் 6ஆம் தேதி என்று தமிழகம் முழுவதும் கடையடைப்பு. ஆளுநர் மாளிகைக்கு தடையை மீறி ஊர்வலம் சென்ற தமுமுகவினருக்கு முதல் சிறை அனுபவம். கருணாநிதி அரசு பல்லாயிரவரை கைது செய்தது, போராட்டத்திற்கு தடையும் விதித்தது. தடையை மீறி ஆயிரக்கணக்கில் முஸ்லிம்கள் குழுமி கைதாகினர். சிறைப்பட்ட நிலையில் தொழுகையையும் நிறைவேற்றினர்.
அதாவது வேற வழியை போறத விட இப்படி போகலாமே, வெற்றி தருதே, இதுக்கு ஒரு அரசாங்கம் ஒரு மரியாதை கொடுக்குதே, இப்படிங்கிற வட்டத்துல போய் தான் அதை வளர்க்கறதுக்கு யார் பாடுபட்டா? இந்த இயக்கத்தை ஊர் ஊரா கொண்டு போவதற்காக வேண்டி அனைத்து தௌஹீத் ஜமாஅத், அதுக்கு வந்து ஜாக்கு, அதுக்கு வந்து தௌஹீத் பிரச்சார குழு, அந்த பேர்ல இருந்த தௌஹீதுடைய தாயிகள் எந்த பேச்சாளரும் இருக்கவில்லை. இப்படி ஒரு இயக்கம் தேவை என்பதை காரண காரியத்தோடு மக்களிடத்தை விளக்கி அவர்களை வெற்றி கொள்வதற்காக வேண்டி ஊர் ஊராக அலையணும்ல. யார் அலைந்தா? 95 அலைந்த கூட்டங்கள் லிஸ்ட் எடுங்கள். யார் இருந்தாடு வருங்க? 96 எடுங்க, 97 எடுங்க, 98 எடுங்க, 99 எடுங்க. இப்ப இருக்கிறவர்களா இருந்தார்களா சீன்ல? யார் இருந்தா? சம்சுல்ஹா அலைந்தார், சைபுல்லா ஹாஜா ஊர்வரா பிரச்சாரம் பண்ணினார், எம்எஸ் சுலைமான் பண்ணினார், நான் பண்ணின ஊர்வரா போய் பண்ணின. இப்படி தௌஹீதுக்காக பாடுபட்ட எல்லா சகோதரர்களும் தௌஹீத் பிரச்சாரத்துக்கு ஒரு நாள் தேதி கொடுத்தால் தமுமுகவை பிரச்சாரம் செய்வதற்கு இன்னொரு நாள் தேதி கொடுத்து இந்த இயக்கத்தை நினைஞ்சாங்க ஒவ்வொரு பட்டி தொட்டியும் கொண்டு சென்று வளர்த்தார்கள். அப்ப இந்த இயக்கத்துக்கு இன்னும் சொல்றேன், அந்த தமுகவுடைய போராட்டம் அறிவிச்ச உடனே பணம் வேணுமே, ஃபர்ஸ்ட் பணம் வேணும்லங்க. நீங்க தமுகன்னு ஒண்ணு தெரிஞ்சாதான் நீங்க காசு கொடுப்பீங்க, இப்ப கொடுப்பீங்க. அன்னைக்கு தான் ஆரம்பிச்சிருக்கோம், ஒரு வாரத்தில் எவன் காசு தருவான்? அப்ப போஸ்டர் அடிக்க கேட்டா கிறுக்கு போல என்னடா தமுக ஆனானப்பட்ட முஸ்லீம் லீக் சும்மா இருக்கு, நீங்க என்னடான்னு கேட்பாங்களா இல்லையா? அப்ப முஸ்லீம் லீக் தேசிய லீக் தான் மக்களுக்கு தெரியும், இது யாருக்கும் தெரியாது. 10 பைசா கலெக்ஷன் பண்ண முடியல, போஸ்டருக்கு காசு இல்ல, நோட்டீஸு காசு இல்ல, தட்டி போர்டு எடுக்கிற காசு இல்ல, கொடிக்கு காசு இல்ல, இதை வந்து மக்கள்கிட்ட விளம்பரம் போன் பண்ணி எல்லா இடத்துக்கும் சொல்றது காசு இல்ல. சில சகோதரர்களை சுற்றுப்பயணத்துக்கு அனுப்பணுமே, அதுக்கு பணம் வேணும். இந்த பேரணி நடத்துறாங்க, எவ்வளவு வேலைகள் இருக்கிறது, பேனர் வேணும், இதுக்கெல்லாம் ஒரு பெரிய தொகை தேவைப்படுது, காசு இல்ல. யார் காசு தந்தா? சுன்ன ஜமாத்தா, ஜமாத் உலமாவா, தரிகாக்காரங்களா? இப்ப யாரு வேணும்னு சொல்லிட்டு போனாங்க அவங்களா? 3 சகோதரர்கள் இதற்கான அத்தனை நிதியையும் ஒரு ஆண்டு காலம் ஏற்றுக்கொண்டவர்கள் யாரு? 3 சகோதரருடைய பணம் தான். பின்னாடி வேண்டுமா நீங்களும் அள்ளிலாம் கொடுத்திருப்பீங்க. ஆரம்பத்தில் அந்த முதல் போராட்டம் நடத்துகிற காலத்திலிருந்து ஒரு ஆண்டு காலம் வரைக்கும் அதனுடைய வாடகை, அந்த அலுவலகத்துக்கு வாடகை, கரண்ட் பில்லு, அதுக்குரிய ஊழியர்களுக்கான சம்பளம், இந்த மாதிரி போராட்டங்களுக்கான செலவு அத்தனையும் 3 பேர் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த 3ல ஒரு ஆள் யாரு? பி அன்வர் பாஷா. அன்வர் பாஷா என்பவர் இன்னைக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தினுடைய மாநில பொருளாளராக இருக்கிறார். அன்வர் பாஷா அவர்கள் எதனால கொடுத்தாரு? அவர் 80லிருந்து தௌஹீத் வாதி, பெரிய தொழிலதிபர். அன்னைக்கு அள்ளி அள்ளி கொடுத்ததனால் இன்னைக்கு வந்து அவருடைய நிலைமை ரொம்ப கீழே இருக்கிறது பொருளாதாரத்தில். அன்னைக்கு அள்ளி அள்ளி அந்த அளவு கொடுத்தார். கணக்கு வழக்கு 50,000 இருந்தாங்க, 1 லட்சம் இருந்தாங்க, 10,000 இருந்தாங்க, எந்த கணக்கும் பார்க்க மாட்டார். எதுக்காக கொடுத்தாரு? எதுக்காக கொடுத்தார்? தௌஹீது கொடுத்தாரு. எல்லாம் தௌஹீது ஆட்களுடைய இயக்கம், இது தௌஹீதுக்கு சப்போர்ட்டா இருக்கிற இயக்கம், மற்றவங்களுக்கு போராடுவோம், இது தௌஹீது பேஸ்ல நிற்கும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்த அன்வர் பாஷா இங்க இருக்கிறார். தௌஹீத் ஜமாஅத்லாம் இன்னைக்கு வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார். இன்னொரு அள்ளி கொடுத்தவர் யாரு? சகோதரர் ஜின்னா, துபாயில இன்னைக்கு மொபைல் போன் கடை வச்சிருக்கிறார். அவர் என்ன செஞ்சாரு? அவர் கேட்கும் போதெல்லாம் போஸ்டர் எத்தனை போஸ்டர்? 50,000 போஸ்டர். எவ்வளவு ரூபா? 1 லட்சம் ரூபா. இந்தாங்க. இப்படி மனுஷன். அவர் எங்க இருக்காரு? இப்ப இன்றைக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தில் இருக்கிறார். அவர் 3வது ஆள் யாரு? GM ஷேக், காயல்படத்தில் சேர்ந்த LM ஷேக். அவர் தான் நம்ம முஸ்லீம் மீடியா ட்ரஸ்டினுடைய பொருளாளராக இருந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம்ம கூட இருந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த 3 சகோதரர்களுடைய பணம் தான், அத்தனை தௌஹீத்வாதிகளுடைய உழைப்பு தான் தமுக துவக்கம். சிறைக்கு போனது, அந்த மக்களை ஒன்றிணைத்ததெல்லாம் இப்படியே வளர்ந்து வரும் பொழுது நாளடைவுல அந்த இயக்கத்துக்குன்னு ஒரு பேர் கிடைக்கிறது. பேர் முதல்ல தெரிஞ்ச பேராக இருந்துச்சு. அதுக்கு பிறகு என்ன ஆகுது? ஒரு அரசியல்வாதிகளுடைய தொடர்பு, அறிமுகம், அதெல்லாம் கிடைச்ச உடனே சைத்தான் என்ன பண்றான்? பலவிதமான எண்ணங்களை சில பேருக்கு உண்டாக்குகிறான். ஒரு 2000 சைத்தான் உள்ளே வர ஆரம்பித்து விட்டான். 2000 நிர்வாக கூட்டம் நடக்கும் போதெல்லாம் என்ன பேச்சு வரும்? இப்படியே இந்த கூட்டத்தை கொண்டு போய் என்ன செய்வது? நாமளும் MP ஆக வேண்டாமா, MLA ஆக வேண்டாமான்னு கமிட்டில வைப்பாங்க. நானும் பாக்குறேன், கடுமையா கவுண்டர் கொடுத்து 7 வருஷமா சத்தியம் பண்ண மறந்துட்டியா? என்ன சொன்ன மக்கள்கிட்ட? ஒரு காலத்திலும் எங்களுக்கு கேட்டு வரமாட்டோம், உங்களுக்காக தான் உழைக்குவோம், தியாகம் தான் பண்ணிட்டு இருப்போம், ஒரு காலத்திலும் அந்த நிலைக்கு வரமாட்டோம்னு சொன்னீங்களேயான்னு சொல்லி நாங்க கவுண்டர் கொடுத்து அந்த கமிட்டில வருவோம், ஒரே அமைக்கப்படுவோம். மறுபடியும் வரும் 6 மாசத்துக்கு மறுபடியும் திருப்பி வருவாங்க. இந்த அவன்லாம் 5 MLA வாங்கிட்டான், இவன்லாம் அப்படி வந்துட்டான், அவன்லாம் இப்படி வந்துட்டான், அந்த வாரியை தமிழ் எடுத்தான், இந்த வாரியம், இதெல்லாம் வந்து இப்படியே இதே பிரச்சனையாக 2000 முசீபத்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நாங்க இருக்கிற வரைக்கும் அதை வந்து ஒன்னும் செய்ய முடியல, இருந்து ரொம்ப ஃபைட் பண்ணிட்டு வந்தோம். இதுக்கிடையில் என்ன ஆகுதுன்னா, தஞ்சாவூர் பேரணி, தஞ்சாவூர்ல இடஒதுக்கீட்டை வலியுறுத்தி பேரணியை நம்ம அறிவிக்கிறோம். மார்ச் 28